வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் உங்களை 3ஆம் வகுப்பிற்கு வரவேற்கிறேன். இன்று நம்ம ஏற்கனவே பாடம் 6ல் உள்ள துணிந்தவர் வெற்றி கொள்வார்னு சொல்லக்கூடிய பாடப்பகுதியை படித்தோம், அப்படிதானே? இன்னைக்கு அதில் உள்ள பாடப்பொருளை வரிசைப்படுத்துவோமா அப்படின்னு சொல்லக்கூடிய பக்க எண் 37ல் உள்ள இந்த பாடப்பொருளை நம்ம வரிசைப்படுத்தக்கூடிய இந்த சென்டென்ஸை நம்ம பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க இயலாது என்றனர் சிலர். ஆசிரியரும் மாணவரும் கவியரசியை பாராட்டினர். தம்மால் முடியுமென்று முயன்றதால் கவியரசி வெற்றி பெற்றாள். ஆசிரியர் ஒரு போட்டியினை அறிவித்தார். அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது அப்படின்னு சொல்லி 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அப்படிதானே? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எது வரும்? ஆசிரியர் என்ன செய்தாங்க? ஒரு போட்டியை அறிவித்தாங்க. செகண்ட், அந்த போட்டி என்ன? ஒரு அறையின் நடுவில் ஒரு பெட்டி இருந்தது. தேர்ட் ஒன் என்னது? இவ்வளோ பெரிய பெட்டியை நம்மால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நினைத்தாங்க. ஃபோர்த் ஒன் என்ன? தம்மால் முடியும்னு நினச்சி கவியரசி முயன்றதால் என்ன செய்தாங்க? வெற்றி பெற்றாங்க. ஃபிஃப்த் ஒன் என்னது? ஆசிரியரும் மாணவரும் கவியரசி என்ன செய்தாங்க? அவள் வெற்றி பெற்றதுனால பாராட்டினாங்க. பழத்திற்குள் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்கலாமா? பழத்திற்குள்ளாடி சில எழுத்துக்கள் இருக்கு, அப்படிதானே? அந்த எழுத்துக்களை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு சொற்களை உருவாக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆசிரியர், அப்படிதானே? ஆசிரியர் ஆயிருக்கா? சி ரி யா ஏர், ஆசிரியர். செகண்ட் ஒன் பாருங்க, அரிசி, ஆ ரி சி, அரிசி. தேர்ட் ஒன் பாருங்க, பெட்டி, பே இ டி, பெட்டி. ஃபோர்த் ஒன் போட்டி, போ இட் டி, போட்டி. ஃபிஃப்த் ஒன் பெரிய, பே ரி ய, பெரிய. சிக்ஸ்த் ஒன் பெயர், பே யா இர், பெயர். செவன்த் ஒன் போர், போ இர், போர். எய்த் ஒன் சரி, சா ரி, சரி. நைன்த் ஒன் திரி, தி ரி, திரி. டென்த் ஒன் ஆயர், ஆ யா இர், ஆயர், ஆ யா இர், ஆயர். படித்து எழுதி பாருங்க மாணவர்களே. பொருத்தமான எதிர்ச்சொல் சாவியை கொண்டு பூட்டை திறப்போமா? எதிர்ச்சொல் பாருங்க. இப்போ சிலர் இருக்கு, அப்படிதானே? இங்கே என்ன இருக்கு? உண்மை, சேர்ந்தனர், முடியும், பலர், எளிதாக அப்படின்னு இருக்கு, அப்படிதானே? இதில் எது அந்த சாவிக்கு? சிலர்னா என்னது? கொஞ்சம் பேர். அப்போ பலர்னா நிறைய பேர். எதிர்ச்சொல் என்னது? சிலருக்கு எதிர்ச்சொல் பலர். முடியாது பாருங்க, எது? முடியும், முடியாது. இந்த கொஸ்டினை நீ படித்து எழுது. எனக்கு முடியாது. ஆப்போசிட் என்னது? முயன்றால் எல்லாம் முடியும், அப்படிதானே? முடியாது எதிர்ச்சொல் என்னது? முடியும். கடினமாக, கடினம்னா கஷ்டமாக இருக்கிறது, அப்படிதானே? கடினமாக அப்படின்னா என்னது? எளிதாக. கடினமாக எதிர்ச்சொல் என்னது? எளிதாக. கடினமாக, எளிதாக. பொய், பொய்னா என்னது? உண்மை. எதிர்ச்சொல் என்னது? உண்மை. பொய் எதிர்ச்சொல் உண்மை. விலகினர், சேர்ந்தனர், விலகினர், சேர்ந்தனர், எதிர்ச்சொல் சேர்ந்தனர். இணைந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு 6 மீன்களை கொடுத்துருக்குறாங்க, அப்படிதானே? 6 மீன்களில் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. என்னது? துணிச்சல், மகிழ்ச்சி, சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, சோம்பல், தயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் மாணவர்களுக்கு வேண்டிய குணங்களை கொண்டு மீன்களுக்கு என்ன செய்யணும்? வண்ணமிடணும். மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய குணத்தை மட்டும் என்ன செய்யணும்? கலர் பண்ணணும். ஹோம்ஒர்க் உங்களுக்கு, சரியா?
பண்ணுவீங்களா? மாணவர்களுக்கு துணிச்சல் இருக்கலாமா? இருக்கலாம். மகிழ்ச்சி இருக்கலாமா? இருக்கலாம். சுறுசுறுப்பு இருக்கலாம். தன்னம்பிக்கை இருக்கலாம். தயக்கமும் சோம்பல் என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. சரியா? எல்லாரும் படிச்சு எழுதி பாருங்க. சரியா?